உங்க குழந்தைகளோட பெர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டு ஏதாவது மிஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டேமேஜா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தான் திரும்ப வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து புதுசா ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நீங்க எங்கேயும் அலையாம அந்த குழந்தைகளோட இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அந்த இயரு, அதுக்கப்புறம் அவங்களோட நேம் மட்டும் கரெக்டா டைப் பண்ணி என்ட்ரி பண்ணாலே போதும். அந்த டேட்ல பிறந்த குழந்தைகளோட நேம் எல்லாமே வரிசையா வந்துரும். அதுல உங்க குழந்தைகளோட நேம செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டெத் சர்டிஃபிகேட்டும் இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்ல இருக்க பெரியவங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருப்பாங்க. ஏதாவது சொத்து பிரிக்கும் போது அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து எங்கேயும் அலைய தேவையில்ல. இந்த ஒரு வெப்சைட் மூலியமாவே அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது என்ன வெப்சைட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற டெய்லி அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பெர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வெப்சைட்டுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கிளிக் ஹேர் டு ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனவுடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது என்ன அப்படின்னா அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா என்டர் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படி இல்லைன்னா ஏதாவது நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படி அது ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த சைல்டோட நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா அந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்களா அது வந்து கம்பல்சரியாக நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தில் அந்த டேட்டு, மந்த்து, இயரு கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஜெண்டர் அப்படிங்கிறதுல அந்த குழந்தை வந்து மேலா ஃபீமேலான்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஃபாதர், அந்த சைல்டோட ஃபாதர் நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மதர் நேம் கேட்டிருக்காங்க. அவங்களோட அம்மா பேரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த டேட்டில் பிறந்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குழந்தையோட நேமோட வந்துடும். அதில் உங்கள் குழந்தைங்க நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நிறைய பேர் இருக்குது அப்படின்னா மேலே வந்து சர்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் குழந்தைகளோட நேமை டைப் பண்ணிங்கன்னா அந்த நேம் வந்துடும். அதில் வந்து அந்த சைல்டோட நேமு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேமு, மதர் நேம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டானு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து அந்த குழந்தைகளோட நேமு, அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மில் ஆஸ்பத்திரி சீலோட அந்த டாக்டர் சைனும் வந்துடும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பேஜுக்கு திரும்ப வந்துருங்க. அதில் வந்து மேலே வந்து டெத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இது என்னென்னா டெத் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த இறந்தவங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன டேல இறந்தாங்க அந்த மந்த்து, இயரை கொடுத்துக்கோங்க. அவங்க வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இறந்தவங்களோட அப்பா பேரை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அவங்களோட அம்மா பேரை ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் இறந்தவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட நேமோடு வந்துடும்.
அதில வந்து நீங்க யார சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களோட நேமு வருதான்னு பாருங்க. அப்படி வரல அப்படின்னா, மேல சர்ச் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அதில அவங்களோட நேம டைப் பண்ணீங்கன்னா, அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து வந்துரும். அதில அவங்களோட நேமு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.